ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 47வது தசகம். உரலில் கட்டுண்ட கண்ணன். தாமோதர லீலை. ஏகதாததி விமாதகாரிணீம் மாதரம் சமுபசேதிவான் பவான் ஸ்தன்யலோலுபதயானி வாரயன் அங்கமேத்ய பபிவான் பயோதரோ. இந்த 47வது தசகத்தில் பட்டதிரி ஸ்ரீ கிருஷ்ணன் முரளில் கட்டுப்பட்டு தாமோதர லீலை நடத்தியதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் 1வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் தாய் யசோதா தயிர் கடைந்து கொண்டிருந்தாள். நீ தாய்ப்பால் குடிக்க ஆசை கொண்ட தாய் யசோதையிடம் சென்று நீ அவள் மடியில் ஏறி பாலை பருகினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பற்றி பார்த்து பட்டதிரி கேட்குறார். அர்த்தபீதகுச்ச குட்மலே த்வயி ஸ்னிக்தஹாசமதுரானனாம் புஜே துக்தமீஷதஹனே பரிஸ்ருதம் தர்த்துமாசு ஜனனீ ஜகாமதே. இந்த 2வது ஸ்லோகத்தில் யசோதா பால் குடித்து கொண்டிருந்த குழந்தை கிருஷ்ணனை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அழகிய சிரிப்பு இனிமையான முகத்தாமரையுடைய நீ தாமரை முட்டுக்கள் போன்ற யசோதையின் மார்பகங்களில் பால் குடித்து கொண்டிருந்தாய். அப்பொழுது யசோதா நெருப்பில் பொங்கி வழிய பால் பொங்காமல் செய்வதற்காக உள்ளே உன்னை விட்டுவிட்டு விரைந்து சென்றாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். சாமி பீதரசபங்க சங்கத क्रोधभार परिभूत चेतसा मन्ददण्डमुपगृह्य पाडितं हन्दते वदति भाजनं त्वया. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ கிருஷ்ணன் தயிர் சட்டியை உடைக்கிறது பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ பாதி பால் குடிக்கும் போது திருப்தி அடையாமல் இருந்தாய். திடீர்னு ஏற்பட்ட தடையினால் மிகவும் கோபம் கொண்டு மனம் கலங்கி பத்தினை எடுத்து தயிர் சட்டியை உடைத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். உச்சலத்வனிதமுச்சகைஸ்ததா சந்நிஷம்ய ஜனனீ சமாத்ருதா त्वत्यशो विसरवद्दर्शसा सत्य एव दति विस्तृतं शितौ. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி யசோதா ஓடி வந்து கிருஷ்ணனை பார்க்கறத பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது தயிர் சட்டி உடைந்த சப்தத்தை கேட்டு யசோதா வேகமாக ஓடி வந்தாள். உன் புகழ் பரவியது போல் பூமியில் சிதறி கிடந்த தயிரை கண்டாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். வேத மார்க பரிமார்கிதம் ருஷா त्वामवीक्ष्य परिमार्गयन्त्यसौ सन्धदर्श सुकृतिं युलूकले दीयमाननवनीतमोतवे. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி யசோதா கண்ட ஸ்ரீ கிருஷ்ணனின் கோலத்தை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, வேத நெறிகளால் தேடப்பட்ட உன்னை பெரும் புண்ணியம் செய்தவள் யசோதா காணாமல் கோபத்தோடு யசோதா உன்னை தேடி வந்த பொழுது முரலின் மீது அமர்ந்தபடி நீ பூனைக்கு வெண்ணெய் கொடுத்து கொண்டிருந்ததை பார்த்தாள் யசோதா இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். त्वां प्रगृह्य भदभीति भावना भासुरानन सरोजमाशुसा रोषरुषितमुखी सखी पुरो बन्धनाय रसनामुपादते. இந்த 6வது ஸ்லோகத்தில் யசோதா கிருஷ்ணனை உரலில் கட்ட முயற்சித்ததை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, யசோதா பயம் வருவது போல் நடித்த உன்னை உடனே கையில் பிடித்து கொண்டாள். பயத்தை நீ அபிநயம் செய்யும் பொழுது உன் முகம் அழகான முகத்தாமரையாக இருந்தது. தோழிகளின் முன்னால் உன்னை கட்டி போட கயிற்றை எடுத்துக்கொண்டாள். என்ன கஷ்டம் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார்.
बन्तुमिच्छति यमेव सज्जनस्तं भवन्तमयि बन्तुमिच्छति सा नियुज्य रसनागुणान् बहून् त्वयङ्कुलो नमखिलं किलेक्षताम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனை உரலில் கட்ட முயற்சித்தும் முடியாததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நல்லோர்கள் நெருங்கிய உறவினனாக பந்துவாக கொள்ள விரும்பும் உன்னை உன் தாய் யசோதா உரலில் உன்னை கட்டுவதற்கு பல கயறுகளையும் எடுத்தாள். உன்னை கட்ட 2 அங்குலம் குறைவாக இருக்க கண்டாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். विस्मितोत्समितसखी जनेक्षितां स्विन्नसन्नवपुषं निरीक्ष्यतां नित्यमुक्तवपुरप्यहो हरे बन्धमेव कृपयान्वमन्यताम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் உரலில் கட்டுப்படுறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஆச்சரியத்தினால் தோழிகள் யசோதையை கண்டு சிரித்தார்கள். யசோதை எவ்வளவு கட்ட முயன்றும் எவ்வளவு கயரை எடுத்துட்டு வந்தாலும் அதில் 2 அங்குலம் குறைவாகவே இருந்தது. இதில் யசோதை ரொம்ப திணறி போயிட்டா. இதை பார்த்து தோழிகள் சிரித்தார்கள். உடனே நீ உன் தாய் யசோதையின் உடல் வியர்த்து சோர்ந்து போய் இருப்பதை பார்த்தாய். ஹே கிருஷ்ணா, எப்பொழுதுமே எதற்குமே கட்டுப்படாத நீ உன் தாய் யசோதாவின் மீது கருணை கொண்டு உன்னை உரலில் கட்ட சம்மதித்தாய். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு பட்டதிரி குருவாயூரப்பன்கிட்ட சொல்கிறார். ஸ்தீயதாம் சிரமுலு கலே கலே தியாகதா பவனமேவ சாயதா प्राकुलूकलबिलान्तरे तथा सर्पिरर्पितमतन्नवास्तिथाम्. இந்த 9வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் மீண்டும் வெண்ணையை உண்ணுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, யசோதா உரலில் கட்டுண்ட உன்னை பார்த்து, அட போக்கிரி பயலே, உரலோடு இப்படியே நீண்ட நேரம் இரு என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் திரும்பினாள். அவள் சென்றவுடன் முன்பே உரலின் துவாரத்தில் வைக்கப்பட்டிருந்த வெண்ணையை தின்று கொண்ட இருந்தாயல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி யசோதை பார்க்காததை பட்டதிரி பார்த்துட்டார் திவ்ய சப்சுஷ்ல. यद्यपाशसुखमो विपो भवान् संयत किमु सपाशयानया एवमादिद्विजैरभिष्टुतो वातनाथ परिपाहि मां गदात्. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனை பிரார்த்திக்கிறதை வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ பாசமற்றவர்களாக சுலபமாக அடையக்கூடியவர். அப்படி இருக்க பாசத்தை கையில் கொண்ட உன் தாய் யசோதையால் ஏன் கட்டப்பட்டாய்? எது உண்மை? இம்மாதிரி தேவர்களின் உலகில் வாழ்பவர்கள் உன்னை துதித்தார்கள். அப்படிப்பட்ட நீயே என்னையும் ரோகத்திலிருந்து காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருமலர் அடிகளை பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 47வது தசகத்தை படிக்கும் பொழுது ஊத்துக்காடு கவியின் இந்த பாடல் நினைவு வரும். நீதான் மெச்சி கொள்ள வேண்டும், கண்ணனை நீதான் மெச்சி கொள்ள வேண்டும். எங்கள் நீல நிறமேனி மாதவன் செய்வது நிமிஷம் போவது யுகமாயாகுது, நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். செய்யும் துஷ்டத்தனத்திற்கோர் எல்லையே இல்லை, கட்ட எண்ணி கயிற்றை தேடியும் காணோம். கை காண கயரெல்லாம் அளவாக காணோம். மட்டமென உரலோடு கட்டிட தோணுமானால் மட என்னும் ஒலி செவி புக வந்தால் மருத மரம் 2ஐயும் காணவே காணும். நீதான் மெச்சி கொள்ள வேணும்.
என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கெட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை நீ உரலில் கெட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை என்ன தவம் செய்தனை.